அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக வாழ்த்துகின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். வடமாகாண சபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை தெளிவுபடுத்தும் நடவடிக்கை இன்று ஆரம்பம். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தன் ஆலய வருடாந்த உற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பம். ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 22 பேர் பலியாகியுள்ளனர். உசேன் போல்ட் ஆடவருக்கான 10 மீட்டர் ஓட்டத்தில் மீண்டும் உலக சாம்பியன் பட்டத்தை வென்றெடுத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். வடமாகாண சபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை தெளிவுபடுத்தும் நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்படவுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய இன்று யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் ஆகிய மாவட்டங்களில் இதற்கான கருத்தரங்குகள் நடத்தப்படவுள்ளதாக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள வடமாகாண தேர்தலின் போது போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் அனைவரையும் அறிவூட்டுவதற்கான கருத்தரங்குகள் இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் வடமாகாணத்தின் 5 நிர்வாக மாவட்டங்களிலும் நடாத்தப்படவிருக்கின்றன. இன்று மன்னார், யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களிலும் நாளைய தினம் வவுனியா, கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களிலும் நடாத்தப்படவிருக்கின்ற இந்த கருத்தரங்குகள் இறுதி தினமான புதன்கிழமை முல்லைத்தீவிலும் நடைபெறவிருக்கின்றது. வேட்பாளர்கள் தமது பிரச்சார நடவடிக்கைகளின் போது கடைபிடிக்க வேண்டிய சட்ட ஏற்பாடு பிரதி தேர்தல்கள் ஆணையாளர்களினால் இக்கருத்தரங்கின் போது செலுத்தப்படும். முக்கியமாக தேர்தல் பிரச்சார அலுவலகத்தை நிறுவுதல், தேர்தல் பிரச்சார கூட்டங்களை நடாத்துதல், ஊர்வலங்களை நடாத்துவதற்கு காணப்படுகின்ற கட்டுப்பாடுகள், உருவப்படங்கள், புகைப்படங்கள், கட்சிகள் சுயேட்சை குழுக்களுக்கான சின்னங்கள், விருப்பு இல என்பவற்றை காட்சிப்படுத்துவதில் காணப்படுகின்ற மட்டுப்பாடுகள் என்பன இந்த கருத்தரங்குகளில் எடுத்தாராயப்படும். இந்த மாவட்டங்களின் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளும் அதே போன்று போலீஸ் திணைக்களத்தின் மாவட்ட மட்டத்திலான உயர் அதிகாரிகளும் கூட கலந்து சிறப்பு அந்தந்த நிர்வாக மாவட்டங்களின் தெரிவத்தாட்சி அலுவலர்களினதும் தேர்தல் திணைக்களத்தின் பிரதி அலுவலர்களினதும் ஒத்துழைப்போடு இந்த கருத்தரங்குகள் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் பிறப்பிக்கப்பட்டுள்ள போலீஸ் ஊரடங்கு சட்டம் இன்று காலை 7 மணிக்கு தளர்த்தப்பட உள்ளது. குறித்த பகுதியில் நேற்று மாலை 6 மணியிலிருந்து போலீஸ் ஊரடங்கு சட்டம் அமலில் இருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் புத்திக சிறிவர்த்தன தெரிவித்தார். கிராண்ட் பாஸ் பலாமர சந்தி ஸ்வர்ண சைத்திய வீதியில் 2 குழுவினருக்கு இடையே நேற்று முன்தினம் மாலை அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது. இதில் 7 பேர் காயமடைந்திருந்தனர். இந்த அமைதியின்மை தொடர்பிலான விசாரணை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மன்னார் மடுமாதா திருத்தலத்தின் ஆவணி மாத திருவிழாவில் பங்கேற்கும் பக்தர்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 6ஆம் திகதி முதல் நடைபெற்று வரும் திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக இதுவரை சுமார் 1 லட்சம் பக்தர்கள் மடு திருத்தலத்துக்கு வந்துள்ளதாக மடு திருத்தல பரிபாலகர் அருத்தந்தை எமிலியானோஸ் பிள்ளை தெரிவித்துள்ளார். இதேவேளை மன்னார் மடுமாதா திருத்தலத்தின் ஆவணி மாத திருவிழாவை முன்னிட்டு இன்று முதல் விசேட ரயில் சேவைகள் நடத்தப்பட உள்ளன. இந்த விசேட ரயில் சேவைகள் இன்று முதல் 14ஆம் தேதி வரை மொரட்டுவை, அழுத்கம, கொழும்பு கோட்டை மற்றும் நீர்கொழும்பு ஆகிய ரயில் நிலையங்களிலிருந்து முன்னெடுக்கப்பட உள்ளன. இந்த ரயில்களில் மடு வீதி ரயில் நிலையம் வரை பக்தர்கள் பயணிக்க முடியும் என ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. மடுவீதி தலையிலிருந்து மடுமாதா திருத்தலம் வரை இலங்கை போக்குவரத்து சபையின் ஒத்துழைப்புடன் விசேட பஸ் சேவைகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. விழாவில் பங்கேற்று சொந்த இடங்களுக்கு திரும்பும் பக்தர்களின் நலன் கருதி 15ஆம் 16ஆம் தேதிகளில் விசேட ரயில், பஸ் ஒருங்கிணைந்த சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் மேலும் கூறியுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தன் ஆலய வருடாந்த உற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியுள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. ஈழத்திருநாட்டின் யாழ்ப்பாணம் நல்லூரில் உரைகின்ற
அழகு தெய்வமாம் முருகனுக்கு சிறப்பிடம் உண்டு. நல்லூர் கந்தனை அலங்கார கந்தன் என்றும், மாவட்டபுர கந்தனை அபிஷேக கந்தன் என்றும், செல்வசன்னதி முருகனை அன்னதான கந்தன் என்றும் வரலாறுகள் சிறப்பித்து கூறுகின்றன. 13ஆம் நூற்றாண்டில் யாழ்ப்பாண ராஜ்யத்தை ஆட்சி செய்த ஆரிய சக்கரவர்த்திகள் வம்சத்தின் முதலாவது அரசனான கலிங்கமகன் அல்லது கூலங்கை சக்கரவர்த்தியால் இந்த ஆலயம் கட்டுவிக்கப்பட்டதாக யாழ்ப்பாண வைபவமாலையில் கூறப்படுகின்றது. எனினும் 15ஆம் நூற்றாண்டில் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றி 17 ஆண்டுகள் ஆட்சி செய்த சிங்கள அரசின் பிரதிநிதியும் பிற்காலத்தில் ஸ்ரீ சங்கபோதி 7ஆம் புவனேகபாகு என்ற பெயரை கொண்டு அழைக்கப்பட்ட கோட்டை அரசனான ஸ்ரீ சண்முக பெருமாள் என்பவனால் இக்கோவில் கட்டுவிக்கப்பட்டதாகவும் வரலாற்று சான்றுகள் குறிப்பிடுகின்றன. யாழ்ப்பாணத்தை ஆட்சி செய்த மன்னர்கள் நல்லூரை மையமாக வைத்து கிழக்கில் வெயிலுகந்த பிள்ளையார், தெற்கில் கைலாசநாதர், மேற்கில் வீரமாகாளி அம்மன், வடக்கில் சட்டநாதர் கோயில் என ஆலயத்தின் 4 பக்கங்களிலும் அரண்களை அமைத்தார்கள் என்றும் வரலாறுகள் கூறுகின்றன. நல்லூர் கந்தசுவாமி கோவிலை ரகுநாத மாப்பனார் முதலியார் வம்சத்தினரே பரம்பரையாக நிர்வகித்து வருகின்றனர். மாப்பான முதலியார் பரம்பரையினால் இந்த கோவிலில் நித்திய நைமித்தியங்கள் நடைபெறுகின்றன. ஈழத்தில் உள்ள கோயில்களில் நேரம் தவறாத நித்திய நைமித்திய பூஜைகள் மூலம் நல்லூர் கந்தசுவாமி கோவில் ஏனைய கோயில்களுக்கு முன்னுதாரணமாக விளங்குகின்றது. நல்லூர் கந்தனின் மகோற்சவம் ஆடி அமாவாசையிலிருந்து 6ஆம் நாள் கொடியேறி 25 நாட்கள் நடைபெறுகின்றன. இந்த மகோற்சவத்தில் தேர் திருவிழா சிறப்பிடம் பெறுகின்றமை விசேட அம்சமாகும். நல்லூர் கந்தனின் மகோற்சவ பெருவிழா யாழ்ப்பாணத்து மக்களுக்கு மாத்திரமின்றி நாட்டின் ஏனைய பிரதேச மக்களுக்கும் முக்கியமான திருவிழாவாக காணப்படுகின்றமை விசேட அம்சமாகும். யாழ்ப்பாணத்தில் 6 கால பூஜைகள் நடைபெறும் ஒரே ஒரு ஆலயம் நல்லூர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பதினோராவது தடவையாக நடைபெறவுள்ள கொரிய மொழி தேர்ச்சி பரீட்சையில் தோற்ற எண்ணியுள்ளவர்களுக்கு இன்று முதல் விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட உள்ளன. நாடளாவிய ரீதியில் அமைக்கப்பட்டுள்ள 22 நிலையங்களில் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட உள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. ஏமாற்று பேர் வழிகளிடம் அகப்படுவதை தவிர்ப்பதற்காக பணியகத்தின் ஆலோசனைகள் தொடர்பில் மாத்திரம் கரிசனை கொள்ளுமாறும் பரீட்சார்த்திகளுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கொரிய மொழி தேர்ச்சி பரீட்சை அடுத்த மாதம் நடைபெறவுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பிரதி பொது முகாமையாளர் மங்கள ரந்தினிய கூறியுள்ளார். இலங்கையின் எழில் கொஞ்சம் பகுதிகளுக்கு உங்களை அழைத்து செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து. அந்த அழகிய காட்சிகளோடு இன்றைய நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. நியூஸ் பஸ்டின் மதிய செய்தியை 1 மணிக்கும், மணித்தியால செய்தியை 10:25க்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.